நம்மை படைத்த தேவன் நல்லவராக, நன்மை செய்கிறவராக, உண்மையுள்ளவராக, பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார். அவரை போல நாம் இருக்கணும்னு விரும்புகிறார். நீதியா, நியாயமா, நல்லது செய்கிறவங்களா வாழணும்னு விரும்புகிறார். நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த பூமியில் ஒரு எதிர் சக்தி போராடுது. அது இந்த வயசில் உங்களுக்கு தெரியாது. நம்ம லைஃப் ஃபுல்லாகவே நாம் தீமை செய்கிறத தெரிந்து கொள்வதையும், நம்மை தீமை செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் எண்ணத்தின் நமக்குள்ளே வச்சு நம்ம ஃபியூச்சர் எதிர்காலம் ஒரு சீர்கெட்டதாக போகிறதுக்கு அவன் போராடுறான். இன்றைக்கி அநேக இளைஞர்கள் அதில் சிக்கியிருக்காங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, அந்த காலத்திலிருந்தே இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வாலிபர்களாக இருந்த காலகட்டத்திலிருந்து அப்படி நடந்து கொண்டு தான் வருகிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு கூட்ட மக்களை அவர் வேறு பிரித்து அவருக்காக நடத்துகிறார். இப்போ உதாரணமாக நீங்கள் ஸ்கூலில், காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, ஒரு ஸ்கூல் அல்லது ஒரு கல்லூரி கட்டப்பட்டு அந்த கல்லூரியில் நிறைய டீச்சர்ஸ் அவங்க அதில் வேலை செய்து நிறைய காரியங்களை போதிச்சு நம்மளை அறிவுள்ளவர்களாய் மாற்றுகிறார்கள். அந்த படிப்பின் தன்மையை வச்சு தான் நம்ம நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம், நிறைய போட்டிகளை போடுறோம். அந்த டேலண்ட்டை வச்சு நம்ம எதிர்காலத்தில் நல்லா வந்துடுறோம். பல நிலைகள், அரசு வேலை, தனியார் வேலை அல்லது பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், ஊழியத்துக்கெல்லாம் வருகிறோம். அப்போ நமக்கு இந்த உலகத்தோடு போட்டி போட்டு நம்ம நல்ல நிலைக்கு வர்றதுக்கு பள்ளிக்கூடமும் கல்லூரி நம்மை உருவாக்குகிறது. நம்மளை டீச் பண்ணுறாங்க, கற்பிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பள்ளிக்கூடம் தேவைப்படுது, ஆசிரியர்கள் தேவைப்படுறது. அதே போல் தான் உங்களையும் இந்த உலகத்தில் நற்காரியங்களை நீங்கள் செய்வதற்காகவும் நல்லவர்களை உருவாக்குவதற்கும் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதை நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ உலகத்தில் நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, நம்ம இந்த யங் ஸ்டேஜில் இந்த யூத்தாக இருக்கும்போது நம்ம என்ஜாய் பண்ணாமல், சந்தோஷப்படாமல் எப்போ படுறது? ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நமக்கு ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளை வைத்திருக்கிறார் வாழ்க்கையில். நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாவுடைய பராமரிப்பில், அவங்க கொடுக்குற உணவில், வஸ்திரத்தில், படிப்பில், பராமரிப்பில் நம்ம எந்த கவலையும் இல்லாமல் வாழ்கிறோம். அது ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்காரு. ஒரு காலகட்டம் வரும்போது நம்ம படித்து முடித்து வேலை தேடி உழைக்க ஆரம்பித்து நம்ம லைஃப்பை கட்டி அதன் பிறகு மற்றவங்களை பராமரிக்கிறவர்களாய் மாறுகிறோம். இப்படி அந்த காலகட்டங்களில் நமக்கென்று சில குடும்ப உறவுகள், காரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக வருது. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுக்கிறார். எல்லாமே இந்த பூமியில் ஆண்டவர் கொடுக்கிறார். அதனால் நம்ம சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், நம்ம இதை ஏன் செய்ய தப்பு அப்படின்னு நம்ம போகிறது அது சரியாக இருக்காது. சரி, இருக்கட்டும். இப்போ கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக நீங்கள் கலந்து கொண்டீங்க. நம்ம சில விடுதலைகளுக்காக சில ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி, யூத்தெல்லாம் நம்ம எதில் போய் மாற்றோம், எப்படி இருக்குது, நம்ம லைஃப் எப்படி சின்ன பின்னமாகுதுன்னு பார்த்து நம்ம அதை ஒப்பு கொடுத்து ஜெபித்து அநேகர் நீங்கள் ஒப்பு கொடுத்து வந்துட்டீங்க. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்ம நல்ல நிலையில் இருக்கணும், நல்ல உயர்ந்த இடத்துல வரணும். அப்போ நம்ம சமுதாயத்துக்கு நம்ம நன்மை செய்ய முடியும். குறிப்பாக நம்ம இந்த பூமியில் வாழும்போது நம்ம இந்த உலகத்தில் நடத்தின நம்ம பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸ், அவங்களையே நம்ம பராமரிக்கிற அளவுக்கு வரணும். நம்ம லைஃப்பை நம்ம பார்க்குறது மட்டும் இல்லை. இப்போ நம்ம பெற்றோர்லாம் என்ன சொல்லுவாங்க, நல்லா படிங்க, உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் தான் பார்த்துக்கிடணும், நீங்கள் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், நிறைய காத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சில பெற்றோர் நம்ம சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, அது நல்ல ஒரு அறிவுரை தான்.
அவங்க சொல்கிறது நல்லதான், நம்ம அப்படி செய்யணும். அதே நேரம் அதுவும் இருக்கணும், நாம் நம்ம பெற்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள் ஒரு கூட்டத்திற்கு இந்த பூமியில் ஆசீர்வாதமாக மாறணும். சரி, பைபிள் அப்படி யாராவது மாறி இருக்காங்களா? இருந்திருக்காங்க. அதை நம்ம கொஞ்சம் உங்களை சுட்டி காட்டிட்டு அவங்களுடைய சில கேரக்டர்ஸ் உங்களுக்குள்ளே வரவும், நீங்களும் அப்படி இருப்பதற்கு இன்றைக்கி ஜெபிக்கத்தான் போகிறேன். ஏசப்பாட்ட நம்ம மன்றாடும் பொழுது நம்ம எப்படி மாற்றுவார் தேவன். சில நம்ம நினைப்போம், நான் இனி என்னை படித்து எப்படி பெரிய ஆளாக போகிறேன், என்ன செய்ய போகிறேன். ஆண்டவர் நம்மளை அதிசயமாக நடத்துவார். பாருங்கள், பைபிளில் நோவான்னு ஒரு மனுஷன் பிறக்கும்போதே தன்னுடைய பெற்றோர்களால் அவன் எப்படி தன்னுடைய பெற்றோர்களை எல்லாம் நடத்துவாங்கிறத தீர்க்க தரிசனமாக தகப்பனே சொல்கிறாரு. பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 28, 29 வசனங்கள். லாமேக்கு 182 வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். பாருங்க, நோவா ஒரு விஷன், ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு பிள்ளைகளை குறித்து ஒரு விஷன், ஒரு தரிசனம். இவள் வருங்காலத்தில் வேலை செய்து பிரயாசப்பட்டு நம்மையே நடத்துவார்கள். புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதே அரிதானதாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணி உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வந்து நாம் நம்முடைய குடும்பத்திற்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அன்றைக்கு நோவா அப்படி இருப்பான்னு சொல்லி நோவா அப்படி இருந்ததா பைபிள் சொல்லுகிறது. நோவாவை வேதம் அதன் அடுத்த அதிகாரங்களில் தனியாக கோடிட்டு காண்பிக்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே பைபிளிலே ஒரு ஆளுடைய பேரை கொஞ்சம் விவரமாய் தலைப்பு போட்டோ அல்லது தனி புஸ்தகமாகவோ அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரம் அல்லது வாழ்க்கை சரித்திரமாகவோ எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் கொஞ்சம் பூமியிலே ஒரு முன் மாதிரியாக இருந்தவர்கள் என்று அர்த்தம். ஏன்னா இந்த பரிசுத்த வேதாகமோ நமக்கு ஆண்டவரை குறித்து, அவருடைய கிரியை குறித்து, அவருடைய செயலாற்றுதலை குறித்து, அவர் செய்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், பூமியில் என்ன நடக்குது, என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, எல்லாமே இருக்குது. நமக்கு ரத்தன சுருக்கமாக இருக்குது. அதுக்குள்ளே சில ஆட்களுடைய பேரையும் கொண்டு வராரு. அப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் நோவா தன்னுடைய தகப்பன் தாயை தேற்றுகிறவன். எப்படி? தன்னுடைய வேலையினாலே, தன்னுடைய கைகளின் பிரயாசத்தினாலே. பைபிள் என்ன சொல்லுகிறது? நாம் நலமான வேலை செய்து பிரயாசப்படணுமா, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு நலமான வேலை செய்து பிரயாசப்படணும். நோவா ஒரு பேழையே கட்டினான். அவனும் அவன் குடும்பம், ஆடு, மிருகங்கள், பறவைகள், ஊர்வன, பறப்பன எல்லாம் நிற்கணும், ஒவ்வொரு ஜோடி ஜோடியாக. அதுக்குள்ளே சாப்பாடு இருக்கணும். ஏறக்குறைய 150 நாளுக்கு மேலே பூமியில் தண்ணி பெருகி நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் அப்போ அவ்வளோ நாளும் உள்ளே இருந்து சாப்பிடணும், எல்லாரும் சாப்பிடணும். அது கடலில் நிற்கணும். அவ்வளோ பெரிய ஒரு கட்டுமான பணியை அதாவது ஒரு பில்டப் பண்ணுறான், ஒரு காரியத்தை பில்ட் பண்ணுறான். அந்த காலத்தில் அன்னைக்கு அந்த சுமார் 6000 பைபிள் படி பார்க்கும்போது ஏறக்குறைய 6000 வருஷத்துக்கு முன்னால், 6000 வருஷத்துக்கு முன்னால் வேலை செய்திருக்கான். பார்த்து அதுக்கு கொப்பேறு மரம் நிறைய வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும், நோவாவை போல் நம்ம மற்றவங்களை தேற்றணும். அது கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கு பாருங்கள், அந்த நோவாவை பற்றி 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லிட்டு முதல்ல ஒரு பகுதி உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், அந்த ஆதியாகமம் 6:8, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பார்த்தீங்களா? காட்ஸ் கிரேஸ். சிலர் சொல்லுவாங்க, எப்படி இந்த வேலையில் பிரவேசித்தீங்க? கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கிருபை. எப்படி இந்த சீட்டு உங்களுக்கு கிடச்சிச்சு? கிரேஸ், கிருபை. எப்படி இந்த வேலை கிடச்சிச்சு? கிருபை. எப்படி இந்த விசா கிடச்சிச்சு? கிருபை.
ஒரு கிருபை. ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும், ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு வேணும். இது நம்மை மற்றவர்களை குடும்பத்தில் தாய் தகப்பனையே தேற்றுகிற அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். என்னாலெல்லாம் முடியும், நான் சாதிப்பேன் இல்லை. நீங்கள் ஆண்டவரை சார்ந்து அவருடைய கிருபையை நீங்கள் சார்ந்து நிற்கணும். அதை நீங்கள் படிக்கணும். உங்கள் பெருமையோ உங்கள் அறிவோ உங்கள் ஞானத்தை நீங்கள் ஹைலைட் பண்ணக்கூடாது. அது கர்த்தர் கொடுத்துருக்காரு, மாற்று கருத்து இல்லை. எல்லாவற்றையும் செய்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருடைய கிருபையை சார்ந்து நீங்கள் நிற்கணும். எல்லாம் அவர் தான். எப்படிமா இந்த இடம் கிடைச்சி சீட்டு ஆண்டவர், எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்த ஆண்டவர், எசப்பா எனக்கு செய்தார், எல்லாமே அவர் எனக்கு கொண்டு வந்தார். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். நான் பல நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோட பேசியிருக்கிறேன், உட்கார்ந்துருக்கிறேன், சாப்பிட்ருக்கேன். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் என்ன தங்க வச்சுருக்காங்க, இருந்திருக்கிறேன். ஃப்ளைட் டிக்கெட் ஃப்ரீயாக போட்டு போயிருக்கிறேன். போயிட்டு வரும்போது 5 லட்சம் 10 லட்சம் காணிக்க கையில் நான் வாங்கினதில்லை, என்னுடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆட்களோடு இல்லை நான் பழகும்போது நான் பார்த்துருக்கிறவங்க அவங்க சொல்லுவாங்க, பிரதர் அல்லது பாஸ்டர், இந்த நாட்டுக்கு நாங்கள் வருவோன்னு நினைக்கல, இவ்வளோ பெரிய வேலையில் அங்கே இருப்போன்னு நினைக்கல, அந்தளவு பெரிய படிப்பெல்லாம் எங்களுக்கு கிடையாது, ஆண்டவர் எங்களை எப்படி ஆசீர்வதித்தார். நான் துபாய் போயிருக்கும் பொழுது ஒரு கடல் பகுதி நிரத்தி அதிலே குடியிருப்புகள் கட்டப்பட்டு, கடலை நிரத்தி ரோடு போட்டு அதில் ஒரு அப்பார்ட்மெண்ட் காட்டேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. தனி அந்த ஒரு 10 வருஷம் முன்னால் தனியாக கார்டு ஸ்வைப் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போக முடியும். அவ்வளோ அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு. அந்த இதில் இருக்கிறவங்க எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸை சார்ந்தவங்க. ஒரு 50 வீடு தான் அதில் இருக்கும். எல்லாம் 50ன்னா அவங்க மந்த்லி பெர் மந்த்து ஒரு 50 lakhs மேலே ஏர்ன் பண்ணுறாங்க. 52 crore ஒரு கோடியாவது அங்கே ஏர்ன் பண்ணுறாங்க மினிமம். அப்போ தான் அங்கே இருக்க முடியும். அதில் நம்ம இந்தியாவை சார்ந்த ஒரு சகோதரர் இருக்கிறார். அவர் என்ன அங்கே கூட்டிகிட்டு போனார். அவர் சொன்னார், இந்த தேசத்துக்கு நான் வரும்போது ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். சாதாரண ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருந்தேன், ரொம்ப படிப்பெல்லாம் அவர் எப்படி ஜஸ்ட் பாஸ், என்ன ஒரு ஆள் வேலையை கொண்டு வந்துச்சு. நான் இங்கே வந்தேன், வேலை பார்த்தேன், அப்படியே அதில் இந்த கம்பெனியில் என்ன ஆண்டு உயர்த்தினார். அப்புறம் ஒரு பிஸ்னஸுக்குள்ளே கொண்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லார், நான் இப்போ துபாயில் ஒரு நாள் இங்கே இருந்தேன்னா அடுத்த எத்தியோப்பியாவில் இருப்பேன், அப்புறம் எகிப்தில் இருப்பேன், அப்புறம் ஜோர்டானில் இருப்பேன், அப்புறம் யூஎஸ்ல இருப்பேன். மனைவி பிள்ளைங்க தான் இங்கே இருப்பாங்க. 3 நாள் கார் அங்கே பார்த்துருக்குறேன். நான் கத்தாருக்கு போயிருக்கும்போது சகோதரை பார்த்தேன். அவர் சென்னை, நம்ம ஊர் வந்து சென்னையில் அம்மா அப்பா இருக்காங்க. அவர் படிச்சிருக்காரு, ஃபெயில் ஆகி படிச்சிருக்கார். சிங்கப்பூரில் ஒரு இடத்துல இவ்வளோ சின்ன வேலை கிடச்சி, ஒரு கப்பல் ஏடல அந்த ரிப்பேரிங் சென்டரில் வேலை கிடச்சிருக்கு. அங்கிருந்து அவர் அப்படி வேலை பார்த்து கத்தரவரை உயர்த்தி ஒரு ஷிப் யார்டுக்கு அவரை ஹெட்டாக போட்டாங்க. அப்புறம் கத்தாரில் ஒரு முற்றிலும் அந்த பல நூற்றுக்கணக்கான கப்பல் வந்து போகிற அந்த இடத்த மொத்தம் கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரி அவர். பல லட்சம் சம்பளம். சொன்னார், எங்கள் அம்மா ஜெபிப்பாங்க, பாட்டி ஜெபிப்பாங்க, என்ன ஆண்டு நடத்தினாங்க. ஏசப்பா இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். காட்ஸ் கிரேஸ். நிறைய இருக்கா. நீங்கள் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியாது. அப்போ எவ்வளோ பெரிய ஆட்கள் இருப்பாங்க. நான் சென்னையில் வேலை பார்த்துருக்கேன். நம்முடைய குமரி மாவட்டத்தை சார்ந்த பெரிய பெரிய ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுருக்கவங்க இருக்காங்க. பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் இருக்காங்க. பெரிய பள்ளிக்கூடம் வச்சுருக்கவங்க இருக்காங்க. நான் சென்னையிலேருந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் திருவனந்தபுரம் வந்துட்டு இருக்கேன். பக்கத்தில் ஒரு பிரதர் வந்து உட்கார்ந்தார். பிரதர் பிரைஸில் அவங்க ப்ரோக்ராம் எல்லாம் பார்ப்பேன்னு சொன்னார். அவர் வீடு கொல்லங்கோடு பக்கம் தான். அவர் சொல்கிறார், தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுடைய அந்த யூனியனில் உள்ள லீடர் அவர் தானே. 3 ஸ்கூல் வச்சுருக்காரு சென்னையில். அவர் சொன்னார், சும்மா நான் சென்னைக்கு போனேன் டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலாக வேலைக்கு அலைஞ்சேன். அப்புறம் ஒரு சின்ன ஸ்கூல் வைக்கிற இடம் கிடச்சிது பல வருஷத்துக்கு முன்னால். அப்புறம் 1 2 3 வச்சு 3 ஸ்கூல் நடத்துகிறாராம். இப்போ அதில் ஒரு ஸ்கூலை சிபிஎஸ்சி ஸ்கூலாக மாற்றியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கூல் இருக்கும், எல்லா ஸ்கூலுக்கும் ஹெட் அந்த யூனியனில் அவர் தான் லீடர். யோசிச்சு பாருங்கள். என் கூட இருந்து பேசி, நாங்கள் மனைவி உங்கள் ப்ரோக்ராம் பார்ப்போம், நாங்கள் பார்ப்போம், உங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். ஏர்போர்ட் வந்தார், அங்கே கார் வந்துச்சு, டிரைவர் கார் வந்துச்சு, ஏதோ ஊருக்கு ஏதோ ஒரு கார் டாக்குமெண்ட்டுக்காக வந்திருக்காரு. நான் கேட்டேன், சரி நம்ம கார் வருது, நம்ம காரில் போயிடலாமான்னு கேட்டேன். இல்லை பிரதர், நாங்கள் சொல்லிவிட்டேன், நான் எங்கள் காரில் வரேன்னு அவர் காரில் நம்ம காரில் ஏறி வந்தேன்.
நீங்கள் நினைக்கல நான் பெரிய குடும்பத்தில் பிறக்கலை, பெரிய குடும்பத்தில் வளரலை, எங்கள் அப்பா எல்லாம் ஒன்றுமே வேண்டாம். ஆண்டவருடைய இரக்கமும் கிருபை இருந்தால் ஒன்றும் இல்லாமல் வளர்த்தவர். பைபிள் என்ன சொல்லுது? சின்னவன் ஆயிரமோ சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். இன்னைக்கு ஒரு சின்ன வேலை பார்ப்பீங்க, நீங்கள் ஒரு முதலாளி அடுத்து வந்துடுவீங்க. அதுக்கு ஆண்டவர் அந்த வழிகளை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக திறப்பார், அப்படியே உயர்த்திடுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதில் எல்லாரும் நீங்கள் ஆண்டோடைய கிருபை சார்ந்து நில்லுங்க. வந்தா பெருமை, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, இப்போ அப்பா அம்மாட்ட நம்ம குற்றப்படுத்துறது, எனக்கு என்ன சேர்த்து வச்சு ஒன்றும் வேண்டாம். நம்ம ஏசப்பா நம்பி கிருபையை நம்பினீங்கன்னா அனுகூலமான கதவுகள் திறக்கப்படும். நம்ம சபையிலிருந்து எத்தனை பிள்ளைங்க யூகேல இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, துபாயில் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க. நேற்று கூட ஒரு ஃபேமிலி, நம்ம சர்ச் ஃபேமிலி சிங்கப்பூரில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அங்கே இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சு பாஸ்டர் அங்கே தான் இப்போ போகிறாங்க. அவங்கள வச்சு ஓப்பன் பண்ணாங்க. அப்புறம் என்ன வீடியோ காலில் வந்து என்ன ஜெபிக்க வச்சாங்க. இதில் ஏன் சொல்கிறேன்னா, ஆண்டவருக்கு கிருபை போதும். உலகத்தை நம்பி உலக வேஷம் தரித்து நீங்கள் போகக்கூடாது. ஏசப்பா உங்களை உயர்த்துவார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள் கிருபை 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 கிடைத்தது. கிருபை கிடைத்தது. கிருபை பார்த்தீங்களா? அந்த தாவீது ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிறான். அவன் நினச்சிருப்பான் கடைசி ஒரு ஆடு மேய்க்கணும்னு. அவனுக்கு ஒரு நல்ல நேரம் வருது பார்த்தீங்களா? ஒருத்தன் ஆண்டவர் கீழ்ப்படியலை, சவுல். அவனை ரீப்ளேஸ் பண்ணுறாரு, அவன் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல இவனை தேடி கொண்டு வராரு. அவன் வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி, உன் பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டுன்னு கேட்டு எல்லாரையும் கொண்டு வந்த பிறகும் இல்லை, ஆண்டவர் சொல்ல இவன் இல்லை, இனி யாரும் உண்டு, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் தாவீது ஒருத்தன், அவனை கூட்டிடுவாங்கன்னு சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணி அவனை ராஜாவை மாற்றிட்டார். அவன் தான் தாவீது. தாவீதுன்னு படிக்கலாம், தான் தாவீது ஆடு மேய்ச்சாள். திடீர்னு எப்படி இருக்கு, ஆடு மேய்ச்சிட்டே இருக்கிறான், ஒரு ஆள் தேடி போகுது வீட்டுக்கு. ஒரு ஆள் கூப்பிடுது வான்னு. வீட்டுக்கு வந்தவனுக்கு ராஜாவுக்கான அபிஷேகம். இதுதான் இன்னைக்கு நம்ம இருக்கிறதுல. இதெல்லாம் ஆண்டவரால முடியும். இன்னைக்கு நீங்கள் அப்படி சாதாரணமாக இருக்கீங்க. நாளைய தலைவர்கள், நாளைய நீங்கள் அநேகரை போஷிக்க போகிற பிள்ளைங்க, அநேகருக்கு வழிகாட்ட போகிறவங்க. கண்டிப்பாக அப்படி ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், கிருபை. இனி ஒன்று அதில் இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 6:9. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். முதல்ல ஆண்டுடைய கிருபை அவன் மற்றவங்களை தேற்றுற அளவுக்கு, நடத்துகிற அளவுக்கு வளர்றதுக்கு. ரெண்டாவது, அவன் யாரோடு சஞ்சரித்தான்? தேவனோடு. அப்படின்னா தேவனோடு நேரம் செலவழித்தான். டைம் பாஸ் பண்ணது, டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் கூட. நம்ம யாரு கூட டைம் பாஸ் பண்ணுறோம்? நிறைய பேருக்கு டைம் பத்த மாட்டேங்குது, படிக்கிறதுக்கும் அசைன்மெண்ட் எழுதுறதுக்கும். மற்றபடி நிறைய பேர் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நீங்களே சொல்லுங்களேன். யாரு கூட சஞ்சரிக்கிறீங்க? தனி ரூமில் சஞ்சரிக்கிறீங்க, செல்லோட சஞ்சரிக்கிறீங்க, 4-5 ஃப்ரெண்ட்ஸ் உள்ள வராங்க, கனெக்ட் பண்ணுறீங்க, சேட் பண்ணுறீங்க, கேம் விளையாடுவீங்க. அதெல்லாம் போச்சு, போன வாரம் அன்னைக்கே சொல்லிட்டேன், அதெல்லாம் போயிருக்கோம். அதனால் உங்கள் சஞ்சரித்தல் யாரோடு உறவாடுகிறீர்கள்? வேதம் வாசிக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் யூடியூப்பில் அல்ல இன்ஸ்டாகிராமில் போய் நல்ல தேவ மனிதர்கள் பேசின தேவ வார்த்தைகளை ரிசர்ச் பண்ணுறீங்களா? ஏதாவது வாக்கு வசனங்களை கேட்குறீங்களா? எப்படி பிசாசை துரத்தி இருக்காங்க, எப்படி நோய்களை குணமாக்கி இருக்காங்க, உலக அளவில் எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்திருக்காங்க, பெரிய சபையெல்லாம் கட்டியிருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பேசியிருக்காங்க ஆண்டவரை பற்றி, அது பைபிள் என்ன சொல்லுது ஆண்டவரை பற்றி, ஏதாவது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் டைம் செலவு பண்ணுறது. தேவனோட சஞ்சரித்தல் பண்ணணும், தேவனோடு சஞ்சரிக்கிறது. நம்ம ஏன் வீடெல்லாம் கட்டி வச்சுருக்கோம்? அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட தான் இருக்கிறோம். அம்மா சமைக்கிறாங்க, சாப்பிட்றோம், குளிக்கிறோம், வரோம், எங்கேயோ போகும்போது சேர்ந்து சிலர் பைக்கில் போவோம், காரில் போவோம். ஏன் ஆளுக்கு பிறந்த உடனே ஆளுக்கு ஒரு தனியாக கூடு கட்டி இருக்க வேண்டியதானே? ஆளுக்கு ஒவ்வொரு வீடு கட்டி பிறந்த உடனே தனியாக போட்டு அடைச்சிருக்கலாம். நம்ம எல்லாம் நம்ம அப்போ மிருகத்தை போல இருந்திருப்போம். அன்பு தெரியாது, இல்லை நல்லது தெரியுமா கெட்டது தெரியுமா? தெரியவே தெரியாது. ஏன்னா நமக்கு பழக்கம் இருக்காதுல்ல.
அப்போ நம்ம சஞ்சரித்தல் தேவனோடு. இந்த வாலி வயசில் நீங்கள் தேவனோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவருக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு வேதம், அந்த பைபிள் வாசித்தல், ஜெபம் பண்ணுதல், சில சத்தியங்களை கேட்டல், அதுக்குள்ளே நீங்கள் போகணும். இனி ஒன்று பாருங்கள், அந்த ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். 14, 15, 16 வசனங்கள். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமும் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முளத்தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். இப்போ இதில் என்னென்னா, ஒரு வேலையை செய்ய சொல்லும்போது அது எப்படி செய்யணுங்கிற ஒரு பிளான் ஆண்டுட்டு கிடைக்குது. நீங்கள் அப்படி இருந்து ஆண்டுட்டு பிளான் கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு திட்டத்தை கொடுப்பார் சில காரியத்தை. அப்போ நல்லா புரிஞ்சிடுங்க, நோவா தன்னுடைய வேலையினாலும் தன்னுடைய கையின் பிரயாசத்தினாலும் தன் தகப்பன் தாயை தேற்றினவன். முதலாவது கிருபை, 2வது தினோடு சஞ்சரித்தல், 3வது தேவன் திட்டத்தை பெற்றுக்கொள்ளுதல். நீங்கள் உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்க இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு விஷன் கண்டிப்பாக உருவாகணும். நான் பணக்கார வீட்டில் பிறந்தனோ ஏழை வீட்டில் பிறந்தனோ, நான் வேலை செய்து பிரயாசப்பட்டு என்னுடைய பெற்றோர்களை கூட நான் தேற்றி நடத்துவேன், ஆற்றி நடத்துவேன், அவங்கள நான் நடத்துவேன். அந்த விஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டாகணும், அந்த தரிசனம் உண்டாகணும், அந்த வாஞ்சை உண்டாகணும். இன்னைக்கு இந்த பூமியில் இது குறைவு. நிறைய பிள்ளைங்க ஒரு வாழ்க்கையை அமைக்கிறாங்க. நிறைய குடும்பத்தில் படிக்க வச்சு வேலை செய்து சம்பாதிச்ச போகிற பிள்ளைங்க வயதான அப்பா அம்மா கூட மாதம் 500 ரூபா கொடுக்க மாட்டேங்குது, பெட்ரோலுக்கு கொடுக்க மாட்டேங்குது. 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்க ஆரம்பிச்சுறாங்க. அவங்களே ஒரு கார் மாதம் ஒரு 20,000 இஎம்ஐ, ஒரு வீடு வாங்குறாங்க, ஒரு 20,000 வீடு அல்ல 25,000 வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறாங்க. அப்புறமா ஒவ்வொன்றும் ஃப்ரிட்ஜு அது இதெல்லாம் வாங்குறாங்க, பைக்கு காரு அது இதுன்னு போகுது. கடைசியில் 10,000 அல்ல 5,000 இருக்கா. மக்களை எனக்கு ஒரு 1000 அனுப்பு, எனக்கு எங்கே இருக்கு பணம்? மனைவிக்கு பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் செய்கிறான், வீடு வாங்குறான், கார் வாங்குறான், அப்பா அம்மாவுக்கு கவனிப்பு இல்லை. அதை பற்றி எண்ணம் இல்லாத போச்சு. பைபிள் என்ன சொல்லுது? உன் ஆயுஸ் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உனக்கு நன்மை உண்டாயிருப்ப உன் தாய் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இது ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, அவங்களுக்கு கோடி பணம் இருந்தாலும் நீங்கள் கொண்டு 100 ரூபா அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்தா அதை சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. என் பிள்ளை சம்பாதிச்சு கொண்டு வந்தது. உங்கள் அப்பா அம்மா கொடுக்குற பணம் உங்களுக்கு பெருசாக தெரியாது, என்னத்தை கொடுத்தேன்னு கேட்பீங்க. நீங்கள் கொண்டு கொடுக்குறீங்கல்ல, அவங்க 1 லட்சம் உங்களுக்கு செலவு பண்ணிருப்பாங்க. நீங்கள் அதில் 500 ரூபா கொண்டு வேலை செய்து வியாபாரம் செய்து சம்பளம் வாங்கி கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த 500 ரூபா வச்சுட்டு என் பிள்ளை தந்துன்னு அதை அப்படி வச்சுருப்பாங்க. அது ஒன்றாலும் மறக்கக்கூடாது. அது அந்த விஷயம் நீங்கள் எல்லாரும் வரணும். ஒரு நிமிடம் எளிமை நின்று ஒரு சின்ன ஜெபம் இதுக்கு பண்ணிவிட்டு அடுத்த ஒரு செக்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த ஒரு மனுஷனை பற்றி அப்படி கொஞ்சம் எளிமை நிற்போமா? கண்களை மூடி. நோவா தன்னுடைய வேலையினாலும் தன்னுடைய கையின் பிரயாசத்தினாலும் நம்மை தேற்றுவான், நம்மை அவன் நடத்துவான். உண்மையிலே நோவா ஒரு பெரிய மனிதனாக, தேவனை அறிந்தவராக, ஆண்டுடைய கிருபை பெற்றவராக, தேவனோடு சஞ்சரிக்கிறவராக, ஒரு பிளான் ஆண்டுட்டத்தில் பெற்று அதை செய்கிறவராக இருந்தார். இன்றைக்கு வாலிப தம்பி தங்கச்சி, நீயும் எதிர்காலத்தில் நீ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கலாம், அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கலாம். ஏன்னா 13 வயது 25 வயதுக்குட்பட்ட பிள்ளைங்க இருக்கிறீங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அதுக்கேற்ற படிப்பு எல்லாம் தருவார். வேலைக்கு முயற்சி பண்ணுற பிள்ளைங்களுக்கு அப்படிப்பட்ட வேலையை தருவார். ஆண்டுடைய கிருபை உங்கள் மேலே இறங்கி வரும். நீங்கள் உங்கள் தாய் தகப்பனை தேற்றுவீங்க. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. அதுக்கு தான் தேவன் உங்களை இந்த பூமியில் வச்சிருக்காரு. ஏசப்பட்ட கேளுங்க, ஆண்டவரே நோவாவை போல என்னை, என் குடும்பத்தை, என் தாய் தகப்பனை, என்னை வளர்த்த ஆளாக்குன அம்மா அப்பாவை நான் அவங்கள வருங்காலத்தில் சந்தோஷமாக வச்சுருக்கணும். அதுக்கு ஏற்றபடி எனக்கு உயர்வை தாரும். எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க. அதுக்கு ஏற்றபடி எனக்கு உயர்வை தாரும். எனக்கு அதற்கேற்றபடி மேற்படிப்பை தாரும்.
நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு அப்படி தாரும், அல்லது தொழிலை தாரும், அல்லது ஒரு வியாபாரத்தை தாரும், அல்லது ஒரு கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுங்க, அரசாங்கத்தில் எனக்கு கொடுங்க. நான் உயர்ந்திருக்கேன் ஆண்டவரே, நான் உயர்ந்திருக்கேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். உங்க வலது கரத்தை தலைக்கு மேல வைங்க, நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க எல்லாருமே நோவாவை போல இவன் தன்னுடைய வேலையினாலும் கைகளின் பிரயாசத்தினாலும் நம்மை தேற்றுவான். அந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும். இவர்கள் நல்ல வேலையில நல்ல வருமானங்களை உண்டு பண்ணுகிற காரியத்திலே வரும் காலத்தில் வந்து இவர்கள் நோவாவை போல தன்னுடைய பெற்றோர்களை, தன்னுடைய அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கச்சிகளை, உறவுகளை தங்களுடைய உழைப்பின் பணத்தினாலே இவர்கள் அவர்களை போஷித்து வழி நடத்துகிற பிள்ளைகளாக இவர்கள் மாறுவார்களாக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் இறங்கி வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் சாபங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த பிள்ளைகள் நல்ல படிக்க முடியாமலும் நல்ல வேலைகளுக்குள் போக முடியாமல் இருக்கிற சாபத்தை இயேசுவின் நாமத்தில் முறிக்கிறேன். இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். நோவாவை போல உங்களை மாறுறதுக்கு அன்று அனுகூலம் பண்ணுவார். இந்த வார்த்தைகளும் இந்த ஜெபமும் உங்களை அப்படி நடத்தும். விசுவாசிங்க, கண்டிப்பாக நடத்தும். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் வீணா போகாது. நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் வீணா போகாது. உங்கள் சபை பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் வீணா போகாது. சிலருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்கள வாழ்த்தி ப்ளஸ் பண்ண சொல்லுவார். சில பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி பல வருஷம் ஜெபித்து இன்றைக்கி அந்த பிள்ளைங்களை நல்லா உயர்ந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறேன். சில வீடுகளுக்கு போகும்போது அல்லது அடியே சில தனியாக சந்திக்க வருவாங்க, பார்த்து ஜெபிக்கிறது. சில குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை கேட்டு அவங்கள ஆசீர்வச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் ஊழியத்தில். அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி நாம் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். விசுவாசிங்க, ஒரு பெரிய லெவலில் நேர்மையான பாதையில், உழைப்பின் பாதையில், நீதியின் பாதையில், நியாயத்தின் பாதையில் இந்த பூமியில் நீங்கள் உயர்ந்திருப்பீங்க. அடுத்ததாக பாருங்கள், இனி ஒரு மனிதனை தன்னுடைய பெற்றோர்களை, தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய உழைப்பின் பலனினால் நடத்தின ஒரு மனுஷன் பாருங்கள். ஆதியாகமம் 45 9, 10, 11 வசனங்கள். 9, 10, 11 வசனங்கள். நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், அதாவது யோசேப்பு சொல்கிறான் தன் சகோதரரை பார்த்து, நீங்கள் சீக்கிரமாய் என் தகப்பனிடத்தில் போய், தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிபதியாய் வைத்தார், என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் வறுமை வராதபடிக்கு அங்கே உம்மை பராமரிப்பேன். இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்கும் என்று உம்முடைய குமாரனாக யோசேப்பு சொல்லான் என்று சொல்லுங்கள். சொல்லி விடுறான். நான் இந்த தேசத்தில் அதிபதியாக இருக்கிறேன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறேன். தேசத்தில் பஞ்சம் இன்னும் 5 வருஷம் இருக்கும். நீங்கள் போய் நம்ம அப்பாட்ட சொல்லி எல்லாரும் இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு குறையிலோ நான் பராமரிப்பேன் அப்படின்னு யோசிப்பு எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்கிறான் பாருங்கள். ஒரு முழு குடும்பத்தையும் தேசம்லாம் பஞ்சம் இருக்கும்போது சாப்பாடு கொடுத்து நான் நடத்துவேன்னு சொன்ன அவன் எப்படி இருக்கிறான்? அவனுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? அந்த தேசத்துக்குள்ளே போகும்போது ஒரு வீட்டில் வேலை செய்தான். தன் சகோதரர்கள் அவனை புறக்கணித்து அவனை விட்டு போட்ட போது அவனை வாங்கி கொண்டு போனவர்கள் இனி ஒரு இடத்துல விட்டார்கள். ஒரு வீட்டில் வேலை செய்வதற்கு தான் அவனுக்கு வாய்ப்பு. அங்கிருந்து அவன் எங்கே உயர்ந்து வந்தான் பார்த்தீங்களா? அவன் எவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவன் வந்திருக்கிறான். சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவன் சொல்கிறான், எல்லாரும் இங்கே வாங்க, எனக்கு இருக்கிற அதிகாரத்தை வச்சு, எனக்கு இருக்கிற பதவியை வச்சு, எனக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு, எனக்கு இருக்கிற பணத்தை வச்சு ஒரு குறையில்லாமல் உங்களை நடத்துவேன். ஏன் உங்களை அப்படி நடத்த மாட்டாரா? நீங்கள் ஒரு யோசிப்பை போல ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்
அப்படி பராமரிக்க முடியாதா? பாருங்க, இந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்படுவதற்கு என்ன காரணம்? ஆதியாகமம் 41வது அதிகாரம் 39வது வசனம். ஆதியாகமம் 41:39 வசனம். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனே இல்லை. இந்த யோசேப்புக்கு தேவன் கொடுத்த விசேஷித்த அறிவும் புத்தியும், அவனுக்கு கொடுத்திருந்தது சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுவான். அதன் பிறகு அந்த அர்த்தத்தின்படி இந்த தேசத்தை பஞ்சவராம காப்பாத்தன என்ன செய்யணும், வருகிற வருமானத்தில் எத்தனை பங்கை சேகரிக்கணுங்கிற சொல்லி கொடுக்குறான் தேவன் கொடுத்த அறிவு. நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் புத்தியும் கொடுத்தா நம்ம எங்க வேணாலும் உயரலாம், எந்த இடத்துல மேலே வரலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, அறிவை கொடுங்கப்பா. நமக்கு சிலது புரியவே இல்லையே. சில மேக்ஸ் புரிய மாட்டேங்குது, கெமிஸ்ட்ரி புரிய மாட்டேங்குது, பிசிக்ஸ் புரிய மாட்டேங்குது, மேம் ஒரு பாடத்தை சொல்லும்போது புரிய மாட்டேங்குது, மனசில் நிற்க மாட்டேங்குது. நமக்கு நல்ல ஞானத்தை ஆண்டுட்டு கேட்கணும். யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தால் சகலருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, அழகா இருக்கு. யாக்கோபு 1:5 இன்னைக்கு படிக்கிறதுக்கு ஞானத்தை கேளுங்க. நீங்க ஒரு வேலைக்கு போறவங்க வேலை செய்யறதுக்கு ஞானத்தை கேளுங்க. உங்களுக்கு அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாலே நீங்க ஷைன் பண்ணுவீங்க, நீங்க மேலே வருவீங்க. படிக்கிறதுக்கு ஞானம் வேணும், படித்து ஒரு வேலை செய்வதற்கு ஞானம் வேணும், ஒரு தொழில் செய்வதற்கு ஞானம். அந்த ஞானம் கர்த்தரையே கொடுக்கிறார். அப்போ யோசேப் உயர்வதற்கு காரணம் ஞானம், விவேகம், அந்த அறிவு, புத்தி. அதுதான் கண்டிப்பாக அதை நீங்க கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நல்ல ஜெபித்து கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும்போது நீங்க உயர்ந்து பூமியில் அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாக மாறுவீங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க. இந்த உலகத்தில் நல்ல புத்திமான்களை உலகம் தேடுது, அறிவாளிகளை தேடுது. நேற்று ஒரு தம்பி, அவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏதோ தான் படித்தான். ஆனால் அவன் வெப்சைட் சம்மந்தமான டிசைன் சம்மந்தமான சில இதெல்லாம் படித்து பாருங்க, எல்லாம் லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் ரிப்பேர் பண்ணுவானா, எல்லாம் பண்ணுவான். சர்ச்சு வராங்க. இப்போ ஒரு கம்பெனியில் முதல் அவனுக்கு 30,000 35,000 முதல் சேலரி. படித்தது பிஎஸ்சி தான், ஒரு டிகிரி தான் முடித்தான். அவன் ஜாயின் பண்ணிட்டான். அவன்கிட்ட நான் கேட்குறேன், அது இந்தியன் கம்பெனியா வெளிநாட்டு கம்பெனியா? கொச்சினில் ஜாயின் பண்ணியிருக்கான். வெளிநாட்டு கம்பெனி எங்கள் எவ்வளோ வேலை பார்ப்பாங்க, 600 பேர் அந்த இதுக்குள்ள வேலை பார்க்குறாங்களா. இன்னும் ஒரு 6 months முடிஞ்சோம், அடுத்த சம்பளம் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்லியிருக்கு. நான் அவனுக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறார், அவன் பெரிய ஆளாக வருவான். அவன் சும்மா இருக்குல்ல, அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ், அதில் ஒரு மாத கோர்ஸு, ஏன்னா இதெல்லாம் பார்க்குறேன். ஏன்னா இந்த காலம் கம்ப்யூட்டரும் வெப்சைட்டு இந்த மாதிரி சில டிசைன்ஸ் தான் இன்றைக்கி எல்லாமே டாப்பில் இருக்குது. நம்ம பிஇ படிச்சிருப்போம், எம்இ முடிச்சிருப்போம், எம்பிஏ முடிச்சிருப்போம், ஒரு இதுக்கும் உதவாது. சர்டிஃபிகேட் மட்டும் கொண்டு காட்டுவோம். எம்பிஏ, பிபிஏ, எம்சிஏ, வாட் இஸ் யுவர் நேம் கேட்டால் தெரியாது, சொல்லு. சரி, அது ரிலேட்டடாக வேறு ஏதாவது பார்ப்போம், ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்கா, அல்லது நம்ம ஏதாவது ஒன்று படிப்போம். நம்ம என்ன செய்யலாம்? ஒன்றுமே கிடையாது. படிப்பு ஒரு ஃபார்மாலிட்டி, கொஞ்சம்தான். அது வேணும், படிக்கணும். அது சம்மந்தமாக நம்ம உண்டாக்குற அறிவு ஞானமும். நான் அவனுக்கு ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டு சொல்லார், அவன் வேலையே இல்லாமல் இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு இதை பண்ணி அவனே சொந்தமாக பண்ணி 10-50,000 சம்பாதிச்சிருவான் இந்த காலகட்டத்தில். அவ்வளோ அவன் அதில் ஒர்க்கிங்கில் இருக்கு, அந்த அளவுக்கு ஞானத்தில் இருக்கிறான். முதல் சம்பளத்தை நேற்றை கொண்டு வந்துருக்கான் அப்பா அம்மாவோட ஆண்டவருக்குன்னு. அதனால் உங்களுக்கு நான் குறை சொல்லலை, ஞானத்தையும் புத்தி அறிவையும் கேட்ட ஏசப்பா அதை தருவார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அறிவும் புத்தியும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நீங்கள் அதை கேளுங்க. முதல்ல ஞானம் புத்தி வரணும்னா செல்ஃபோனெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சணும், தூக்கி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணணும், பைபிள் படிக்கணும். பைபிள் படித்தாலே ஞானம் வரும். பைபிளை நீங்கள் வாசிக்க ரீட் பண்ண தொடங்கினாலே ஞானம் வரும். சர்ச்சில் நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் தெளிவாக கேட்டாலே உங்களுக்கு ஞானம் வந்துடும்.
இதுதான் முக்கியம். இப்போ அடுத்தது பாருங்க, அந்த ஆதியாகமம் 45:8, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்ப அனைத்திற்கும் கர்த்தனாகவும் தேசம் முழுவதுக்கு அதிபதியாகவும் வைத்தார். ஒரு முழு தேசத்துக்கும் ஒரு அதிபதி, ஒரு அதிகாரியாய் மாறினான். அதனால தான் அவனுடைய பெற்றோர்களை, சகோதரர்களை எல்லாரையும் அழைத்து நான் உங்களை பராமரிப்பேன்னு சொல்றான். உயர்ந்த இடத்திற்கு வந்தான், உயர்த்தப்பட்டான். உயர்ந்த இடத்திற்கு வரணும். இன்னும் எத்தனை படிப்பு இருக்குது தெரியுமா? எத்தனை எக்ஸாம் இருக்குது, எத்தனை கோச்சிங் காரியம் இருக்குது. சில காரியத்தில் நம்ம யோசித்து உள்ள போனோம். இந்த காலம் என்ன படிப்பு, என்ன காரியம், எதில் உள்ள போலான்னு சொல்லி யோசிக்கணும். நீங்கள் சிந்திக்கணும். உயர்ந்த இடத்திற்கு வருவது, கர்த்தர் உங்களை யோசிப்பை போல உயர்ந்த இடத்துக்கு வரும்பொழுதுதான் நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். நீங்கள் ஒரு அதிபதியாய் வரணும், ஒரு அதிகாரியாய் வரணும், ஒரு உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். அதனால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், சபை ஆசீர்வதிக்கப்படும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் ஒரு நோக்கத்துக்காக தான் பிரித்தெடுக்கப்பட்டீங்க. அப்போ கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் பெரிய ஆளாகணும்னு. இந்த மாதிரி குறுக்கொலியில் போகாதீங்க. அந்த அப்படி பந்தா காட்டி நடித்து அப்படி இது பண்ணி செல்ஃபி எடுத்து போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு ஃபோட்டோவை போட்டு ஸ்டேட்டஸ் சும்மா செல்ஃபி கில்ஃபி எல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஒரு பீத்த பைக்கையும் காரை வச்சு செல்ஃபி போட்டுருக்கிது. காரை துப்புணும், அளவுக்கு போடு. அவன் போட்டால் இன்ஸ்டாகிராமில் ஏற்றலாம், சரி எங்கன்னு சொல்லு. உன்னுடைய இதெல்லாம் யாரும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சபையெல்லாம் இருக்குது, சர்ச்சுக்குள்ள இருக்குது. சிலதெல்லாம் பண்ணுற வேலை எல்லாம் வந்தா பெருமை. நேர் வழியாக போக பாருங்க, நேர்மையான வழியில் போங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு சொல்கிறேன். அப்போ யோசேப்பை ஒரு முழு தேசத்துக்கும் தேவன் அதிபதியாகி கொண்டு வந்தார். இதில் ஆண்டவர் அறிஞ்சவங்க. ஜோசப் வந்து தேவனுக்கு பயப்பட்டவன், தேவனுக்கு பயந்து பாவத்து விலை நிறைய இருக்கு அவனை பற்றி சத்தியம். அப்பா அம்மாவை கீழ்ப்படிஞ்சவன். அவன் ஆண்டவர் உயர்த்தலையா? ஏன் சர்ச்சை போடுறவன் உயர மாட்டானா? பைபிள் படிக்கிறவன் பெரிய ஆளாக மாட்டானா? ஞானசானம் எடுத்து தப்பு பண்ணாமல் நல்லவனை வாழ்கிறவன் உயர மாட்டானா? உயருவாங்க. உயர்ந்த இடத்துக்கு வர முடியும்னு நான் சொல்கிறேன். அப்போ யோசிப்பை போல நீங்கள் உயரணும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இன்னும் ஒரு நபரை கூட சுட்டி காட்டிட்டு நம்ம ஜெபித்து தைமா 7:10 ஒரு 25 எல்லாம் முடிக்க போகிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அன்றைய தினம் அகஸ்வர் ராஜா யூதரின் சத்ருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். மொர்தெகாய் வந்து எஸ்தரை வளர்த்த அப்பா. அவன் தனக்கு இன்னும் உறவென்று எஸ்தர் அறிவித்திருந்தாள். ராஜா ஆமானின் கையிலிருந்து வாங்கி போட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அதை மொர்தெகாய்க்கு கொடுத்தான். எஸ்தர் மொர்தெகாயை ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக வைத்தாள். இதுவும் தன்னுடைய அப்பாவை உயர்ந்த இடத்திற்கு எஸ்தர் கொண்டு வந்தான். நல்லா கேளுங்க. நோவா தன்னுடைய வேலையினாலும் கையின் பிரயாசத்தினாலும் தன்னுடைய பெற்றோர்களை தேற்றினான். ஜோசப் பெரிய ஒரு அதிபதியாய் மாறி தன்னுடைய தகப்பனை, தன்னுடைய குடும்பத்தை, சகோதரர்கள் எல்லாம் தான் இருந்த நாட்டிலே குடியிருக்க வைத்து சாப்பாடு போட்டு நடத்தினான். இந்த எஸ்தர் தன்னை வளர்த்து ஆளாக்கின மொர்தெகாய், அதாவது செக்யூரிட்டி வேலை பார்த்து தன்னை நடத்தின அப்பாவுக்கு அந்த அரண்மனைக்குள்ளே இவ ராணியாக போனதுனால, உயர்ந்த இடத்துக்கு போனதுனால அவளை கொடுத்த ஒரு வீட்டை தன் தகப்பனுக்கு கொடுத்து தகப்பனுக்கு அங்கே ஒரு போஸ்டிங் கொடுக்குறான். பார்த்தீங்களா? எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். இந்த பிள்ளை நம்ம சர்ச்சில், அவங்க ஃபேமிலி சர்ச்சு தான். ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்க அப்பா வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஒரு கடையில் நைட்டு வாட்ச்மேனாக இருந்தார். ஒரு 5000-6000 சம்பளம் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் அந்த ஒரு மகளும் ஒரு மகனும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது. அம்மா முந்திரி பருப்பு தொழிற்சாலைக்கு போகும். ஒரு காலம் வந்தது, அந்த பிள்ளை படித்தா, அவளுக்கு ஒரு சின்ன வேலை கிடச்சிச்சு, நல்ல தேவனுக்கு பயந்து வாழ்ந்தா. ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து அவளுக்கு ஒரு ஆலோசனை வந்து திருமணம் நடந்துச்சு. அவங்க கொஞ்சம் நல்லா, அவங்களும் ஆண்டவர் பயந்து நல்ல செல்வாக்குள்ள குடும்பம். அப்புறம் அவங்களுக்கு நிறைய வீடு, ஆஸ்தி, தோட்டம் எல்லாம்
ஏற்கனவே அந்த ஃபேமிலி இருந்துச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல கொஞ்சம். அதுக்கு ஒரு இவங்களும் நிறைய வாங்கினாங்க. தனக்கு அப்பாவை அம்மாவை எல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்க தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு இல்லை, அவங்க தோட்டத்தில் எல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு சூப்பர்வைசர் ஆக்கி அவங்களுக்கு தனி அங்கே வீடு கொடுத்து, மக்களை எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், இல்லை நாங்கள் இன்னொரு ஆளுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டோம், உங்களுக்கு தான் நீங்கள் என்னென்ன எடுத்து கொடுங்க செலவு பண்ணுங்க, ஆனாலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம் தருவோம் உங்கள் கையில் வச்சு செலவு பண்ணுறதுக்கு அப்படின்னு அப்படி கொடுத்து அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. எவ்வளோ உயர்வு பார்த்தீங்களா? நம்மளாம் அப்படி தாங்க இருக்கணும். இங்கே ஒரு காலத்துலேயும் பெற்றோர்களை நெக்லெக்ட் பண்ணுறவங்கள இருக்கவே கூடாது. காதல் திருமணம் பண்ணி பெற்றோரை விட்டுட்டு போகிறதோ, நல்ல வேலை கிடச்சி ஒரு அப்பா அம்மாவை ஒதுக்குறதோ, அல்லது மனைவி பேச்சு கேட்டு அப்பா அம்மாவை தள்ளுறது இருக்கக்கூடாது. உங்கள் விஷயம் நினைக்காதான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம பார்த்த இந்த எல்லா பாத்திரங்களுமே தன்னுடைய பெற்றோர்களை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ண உயர்ந்தாங்க. அதனால் குடும்பத்தை பார்க்கக்கூடாதுல, அதுக்குள்ளே குடும்பம் வந்துடுது. தன்னுடைய பெற்றோர்களை இது பண்ணணும். அதில் அந்த மைண்ட் செட் எப்போவுமே இருக்கணும். நம்ம ஊரில் நம்ம அப்பா அம்மா இல்லாமல் நம்ம இல்லை பாருங்க. மறக்காதீங்க அவங்க படுற கஷ்டம், அவங்க சிந்துற வியர்வை. நிறைய பேர் அப்படி மறந்து நம்ம நடக்கிறோம். ஒரு நாளும் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு உயிர் கொடுத்தவங்க, நம்மளை வாழ வச்சவங்க, நம்மளை நடத்தினவங்க, அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. ஏமாத்தாதீங்க, பெற்றோர்களை ஏமாத்தாதீங்க. அல்ல, அதை நீங்கள் புரியுங்க. இந்த எஸ்தரை பாருங்களேன், அவளுடைய அந்த எண்ணத்தை பாருங்களேன். எஸ்தரின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 20வது வசனம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வத்தாரையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்ததைப் போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். பார்த்தீங்களா? எஸ்தர் மொர்தெகாய் அப்பாட்ட வளரும்பா அவன் சொற்கேட்டு நடந்தது போல நடந்தாள். அவன் அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும். விளையும் பயிர் முளையிலே தெரியும். அவளுடைய அந்த ஏன் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தா தெரியுமா? அவள் சின்ன வயசில் அப்பா அம்மா அவளுக்கு ஒரிஜினல் அப்பா அம்மா இல்லை, இறந்துட்டாங்க. மொர்தெகாய் அதாவது சித்தப்பா எடுத்து வளர்க்குறாரு அவளை. ஆனால் அவர் என்ன சொன்னாலும் கேட்டு கீழ்ப்பிடிஞ்சு வளர்ந்தா. அதான் அவள் வாழ்க்கையை உயர்த்துச்சு. புரியுதா? நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படுதல் கூட ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு நாள் இங்கே மறக்கக்கூடாது. கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு வளரிய பிள்ளைகளாக இருக்கணும். எதிர்த்து போகக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. இனி ஒன்று அவள் செய்திருக்கா பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15-16 வசனம். எஸ்தர் 4:15-16 வசனங்கள். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொன்னது, நீர் போய் சூசால் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். உபவாசித்து ஜெபிப்போம். அதுதான் உயர்த்தப்பட்டார். ஒரு 127 நாடுகளை அரசாண்ட ஒரு ராஜாவுக்கு அவள் துணைவியாய் போகிறதுக்கான ஃபாஸ்டிங் ப்ரேயர். ஜெபம் பண்ணுறீங்களா? என்னைக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கிறீங்களா? இந்த சின்ன வயசில் ஃபாஸ்ட் இருக்க எப்போ இருப்பீங்க? வயசான பிறகு ஒரு நாள் ஒரு வேளை உணவு ஒரு மாதத்தில் ஒதுக்கி வச்சுட்டு, இயேசு அறியாதவங்க இந்து மக்கள்லாம் சொல்லுவாங்க விரதம்னு சொல்லுவாங்க. அந்த விரதம் தான் உபவாசம் நமக்கு கிறிஸ்டின்ஸில். ஒரு நாள் ஒரு வேளை சாப்பாடை ஒதுக்கி வச்சுட்டு, உங்களுக்கு டைமு காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போகணும், லீவ் இருக்குது சாட்டர்டே, எனக்கு அது நாள் கவர்மெண்ட் லீவ் வருது, இல்லைன்னா ஒரு நாள் காலேஜ் லீவ். இப்போல்லாம் வெக்கேஷன் லீவ் நிறைய இருக்குது, லீவு தானே இப்போ. ஒரு வேளை காலையில் டிஃபனை ஒதுக்கி வச்சுட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு ஒரு 11 மணிலேருந்து 1 மணி வரையிலும் உங்கள் எதிர்காலத்துக்காக, உங்கள் படிப்புக்காக, நல்ல வழிகளை திறந்து தருவதற்கு, அல்ல வேலை கிடைப்பதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஜெபம் பண்ண முடியாது அவங்களால. இந்த பாஸ்டிங் நம்ம கட்டுப்படுத்தும், நிறைய தேவையில்லை சிந்தனைகளை மாற்றும், தேவனோடு நெருங்க வைக்கும். ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய காரியத்தில் வெற்றிக்கு ஒரு அடையாளம் ஃபாஸ்டிங். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில், நான் 27 வயசில் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ள வந்தேன். அதிக நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன்.
என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் 20 தடவை 20 வருஷம் ஏறக்குறைய 21 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். 20 நாள் சாப்பிடாம தண்ணி அல்லது ஏதாவது ஒரு காஃபி டீ மட்டும் குடிப்பேன். எந்த திடப்பொருள் எடுத்தது கிடையாது. ஒரு தடவை 40 நாள் இருந்தேன். அடிக்கடி 3 days 3 நாளில் எனக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒரு பெரிய மேட்டராகவே தெரியாது. அந்த நாட்களில் தேவன் என்னோடு பேசுவது, பைபிளை படிக்கும்போது ஆழமான சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவது, சில சொப்பனங்கள் தரிசனங்கள் என்னை பேசுவது, அந்த மாதிரிலாம் உண்டாகி தேவனோடு ஒரு கனெக்ஷன், ஒரு ரீகனெக்ஷன் உண்டாகும். தொடர்பு துண்டிக்கப்படுறது சேர்ந்த மாதிரி இருக்கு ஆண்டவர்கிட்ட. இந்த சின்ன வயசில் நீங்கள் அப்படி இருக்கணும். அடிக்கடி ஃபாஸ்டிங் இருந்து நீங்கள் ஜெபிக்கணும், உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்து அனுபவம் உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் கை வைத்துங்க. யாராக இருந்திருக்கீங்களா? வைத்துங்க பார்க்கட்டவங்களே. வரல. வீட்டில் சண்டை போட்டு ஏதாவது பொருள் வாங்கி தரலன்னு ஃபாஸ்ட் இருந்தவங்கெல்லாம் கை வைத்துங்க. பிடிவாதம் பிடிச்சி இது வாங்கி தரது வரையிலும் சாப்பிட மாட்டேன் அப்படிப்பட்டவங்களாம் இருப்பீங்க. இதெல்லாம் விட்டுறணும். அந்த பிடிவாத குணத்தை எல்லாம் விட்டுறணும். உபவாசம் மேன்மையை கொண்டு வரும். அப்போ எஸ்தரை போல ஏன் உயர்த்தப்பட முடியாது? தாய் தகப்பில் அநாத பிள்ளைங்க. அவளுடைய அப்பா அம்மாவுடைய தகப்பனுடைய வார்த்தையை கேட்டதும் அவள் உபவாசித்து ஜெபித்ததும் வாழ்க்கைக்கே ஒரு மைல் கல்லாக இருந்தது. நமக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் பெருசாக தேவையில்லை. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசமம் கொடுக்குறான். மெல்கிசேதேக்கு வம்ச வரலாறு இல்லைன்னு பைபிளில் இருக்குது. அவனுக்கு முன்னோர்களை பற்றி எழுதவே இல்லைங்க பைபிளில். அவனுக்கு பெற்றோர்கள் யாரும் எழுதலை, தாத்தா பாட்டியும் எழுதலை. ஆனால் மெல்கிசேதேக்கு ஒரு பெரிய ஆசாரியன். அவன் அப்படி இருந்தான் பைபிள் சொல்லுகிறது. பணக்கார ஆபிரகாம் அவனுக்கு காணிக்கை கொண்டு போகிறான். வருமானத்தில் 10ல் 1 கொடுக்குறான். யாரையும் உயர்த்த முடியும். நமக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம எல்லாம் பெரிய பேக்ரவுண்ட் வச்சா ஊழியம் பண்ணுறோம். ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. கர்த்தர் அழைச்சாரு, கொண்டு வந்தார். அவர் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஊழியத்தை ஆசீர்வச்சிருக்கார். நமக்கு எல்லாம் பேக்ரவுண்டே கிடையாது. ஏசப்பா நம்பி வந்தோம், அவர் அனுகூலமான கதவை தராரு. அதனால் ஆண்டவரால் உயர்த்த முடியும். அப்போ எஸ்தரை போல் நீங்கள் உயருவீங்க. அதுக்கு 2 காரியம்தான். ஒன்று, தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிதல், அவங்க சொற்படி நடத்தல். இந்த வாலிப நாட்களில் கண்டிப்பாக அப்படி இருக்கணும் நீங்கள். 2வது ஃபாஸ்டிங், ஜெப வாழ்க்கை. ஜெபம் அடிக்கடி நல்ல நீங்கள் ஜெபத்தில் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் காலையில் ஜெபிக்கணும், மத்தியானம் நைட்டு ஜெபிக்கணும், அடிக்கடி உபவாசம் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை நீங்கள் முக்கியப்படுத்தணும். உங்கள் பெற்றோர்கள் கூப்பிட்டா கூட நீங்கள் ஜெபத்துக்கு போக மாட்டீங்க. நிறைய பேரோடு தானே இருக்கிறீங்க. ஃபேமிலி ப்ரேயரில் உட்காந்துருப்பீங்களா? நீங்கள் சிலனுக்கு அப்போ எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரே நடக்குதா பாஸ்டர்? எங்கள் அம்மா அப்பாவே ஜெபம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு ட்ரீம் இருக்குது, அது போட்டு சரி அதை இப்போ உள்ளே போக வேண்டாம். சரி அவங்கள விட்டுரும். நீங்கள் தனியாக ஜெபிக்கிறீங்களா? காலையில் எழும்பின உடனே ஒரு 10 நிமிஷமாக ஜெபம் பண்ணிட்டு தானே காரியத்தை பார்க்குறீங்க. நைட்டு நீங்கள் பெட்டுக்கு தூங்க போகிற முன்னால் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுறீங்களா? தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் நேரம் பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிங்களேன், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நம்ம எல்லாருமே பெரிய ஆளானா விரும்புகிறோம். அதில் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. அப்போ நோவா பெற்றோர்களை நடத்தினான், யோசேப்பு நடத்தினான், எஸ்தர் நடத்தினான். நீங்கள் எங்கே போக போகிறீங்க பார்த்துடுங்க. உங்கள் பெற்றோர்கள் இங்கே நடத்தணும். ஆவிக்கிற தகப்பனா நிற்கிற என்னையும் நீங்கள் கொஞ்சம் நடத்தணும். இல்லையா? ஏதாவது வரும்போது ஒரு பாக்கெட் பிஸ்கட் ஆகிட்டு வந்தாலும் போதும். சிறு துளி பெரு வெள்ளம். பல துளிகள் சேரும்போது பெரிய வெள்ளமாக மாறிடும். அது பிளஸ்ஸிங்காக மாறிடும். நான் அதை அப்படி அந்த கண்ணோட்டத்தில் உங்களெல்லாம் பிள்ளைகளை தான் பார்ப்பேன். ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள்லாம் அப்படி தான் நான் உங்களை பார்ப்பேன். நீங்கள் வளர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் ஃபேமிலிக்கு, நம்ம சபைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். தான் அந்த தரிசனம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அப்படி இருப்பீங்க. உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். நம்ம இப்போ எழும்பி நின்று கடைசியாக ஜெபம் பண்ணி நிறைவு செய்ய போகிறோம். மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வரும், கண்டிப்பாக வரும். அதுக்கு தான் இந்த கூட்டம். நீங்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? ஆண்டு இந்த சபைக்கு உங்களை தந்தார்ல. இந்த பூமியில் எவ்வளோ பேர் எப்படியோ இந்த பிள்ளைங்க போகிற காலகட்டத்தில் உங்களை கொண்டு வந்தார்ல, சபையில் வச்சுருக்கார்ல. உங்களுக்கு ஒரு பெரிய பிளான் இருக்குது தம்பி தங்கச்சி. ஒரு பெரிய பிளான் இருக்குது, ஒரு பெரிய பிளான் இருக்குது, ஒரு பெரிய திட்டம் இருக்குது. ஆண்டவர் உங்களை வெறுமனை கொண்டு வரல.
வெறுமனை உங்களை இந்த சபையில் இணைக்கலை, வெறுமனை நீங்கள் சண்டே கிளாஸில் இருக்கலை, வெறுமனை ஜெபக்குழுவில் இருக்கலை, வெறுமனை இல்லை யூத் மீட்டில் இங்கே வரல. ஒரு பெரிய பிளான் ஆண்டவர் வச்சிருக்காரு. நோவாவை போல ஒரு பிளான் இருக்குது உங்களுக்கு, ஜோசப்பை போல ஒரு பிளான் இருக்குது, எஸ்தரை போல உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது. அது சில நேரத்தில் உங்கள் கண்ணுக்கு இன்னும் தெரியலை, உங்கள் காதுக்கு அது இன்னும் கேட்கலை. தேவன் அந்த இடத்த உங்களை கொண்டு போவார், கண்டிப்பாக கொண்டு போவார். கர்த்தர் உங்களை உயர்த்த தான் போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நீங்கள் உயர்ந்து இருக்க போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களால் கண்ணீர் வடிக்க மாட்டாங்க, சந்தோஷ கண்ணீர் வடிப்பாங்க. அழுது புலம்ப மாட்டாங்க, என் பிள்ளை இப்படி ஆயிட்டானே, என் மகன் இப்படி ஆயிட்டாலே, கீழ்ப்படியலையே, படிக்கலையே, ஒன்றே இல்லையே, என் பிள்ளை இப்படி போகுது, அழமாட்டாங்க. உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, எப்படி ஆண்டவருக்குள்ளே இருக்காங்க, எப்படி நல்லா படிக்கிறாங்க, எப்படி நல்ல வேலையில் இருக்கிறாங்க, எப்படி நல்ல திருமண வாழ்க்கை பிள்ளைகளுக்கு அமைஞ்சுன்னு சொல்லி அவங்க ஆனந்த கண்ணீர் வடிப்பாங்க. உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் போஷிப்பீங்க. நீங்கள் காரில் கூட்டிகிட்டு போவீங்க, காரில் வந்து நீங்கள் கார் வாங்கி குடிப்பீங்க, வீடுகளை கட்டி அதில் குடியிருக்க வைப்பீங்க. அப்பா அம்மா நீங்கள் கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தீங்க, படிக்க வச்சிங்க, இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் இனி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு நாள் வரும். ஒரு நாள் வரும். கர்த்தர் உங்களை அப்படி மாற்ற போகிறார். இந்த கூட்டத்தில் நோவாவை போல பெரிய காரியத்தை செய்கிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. ஜோசப்பை போல உயர்ந்த இடத்துல உட்காருகிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. எஸ்தரை போல ராஜ அரண்மனைக்குள்ள கூட போய் ராஜஸ்தானத்தில் ராஜா கூட இருக்கிறதை போல உயர்ந்த இடத்துல போகிற பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்கள்னால நீங்க பிறந்து வளர்ந்த குடும்பம் வளரப்போகுது. உங்கள்னால நீங்க அதாவது ஒரு வீட்டுக்கு புகுந்த வீட்டுக்கு போகிற பெண் பிள்ளைகளை அந்த குடும்பத்தை வளர்த்த போற இந்த சபை உங்கள்னால வளரப்போகுது. உங்கள்னால வளரப்போகுது. உங்க வாழ்க்கையினால, உங்க உயர்வுனால இந்த சர்ச் வரும் நாட்களில் பல மடங்கு வளர்ந்து பெருகும். பல காரியங்களை இந்த சபை காணும். அதுக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்க வலது கரத்தை தலைமையில் ஒரு விசை கூட வைப்பீங்களா? நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். எங்கள் அன்பு தகப்பனே, கடைசியாக எஸ்தரை குறித்து பார்த்தோம். எஸ்தரை அகோச ராஜா அரண்மனைக்குள்ள ராஜஸ்திரியங்க பட்டத்தை ஸ்தானத்தை கொடுத்து ஆமானுடைய வீட்டை அவளுக்கு கொடுத்தான். அந்த வீட்டை சின்ன வயசுல தன்னை வளர்த்த அப்பாவுக்கு கொடுத்து அவனை அந்த இடத்துல அதிகாரியா வைத்தான். டாடி, அப்படி இந்த பிள்ளைங்களை மாற்றுங்க, இவங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லுங்கப்பா, கொண்டு செல்லுங்க, மல முடியும், கொண்டு செல்லுங்க. நோபாவை போல, யோசப்பை போல, எஸ்தரை போல உங்க வாழ்க்கையில உயர்ந்து தன்னை வளர்த்து ஆளாக்கினவர்களை இவர்கள் பராமரிக்கிறவர்களாய் மாறுவார்களாக. அந்த ஆசீர்வாதம் இவங்க மேல இப்ப இறங்கட்டும், இவங்க மேல வந்து பலிக்கட்டும். இவங்களை நான் பெரியவர்களா பார்க்கிறேன் ஆண்டவரே, பெரியவர்களா பார்க்கிறேன், உயர்ந்தவர்களாய் பார்க்கிறேன், பெரிய பெரிய அதிகாரிகளாய் பார்க்கிறேன், பெரிய பெரிய தொழில் அதிபர்களாய் பார்க்கிறேன், பெரிய பெரிய ஆண்டவரை தேவ மனிதர்களாய் மனுஷிகளாய் பார்க்கிறேன். இவர்கள் ஒருவரும் ஆண்டவரை கீழாகாம மேலாகட்டும், வாலாக்கப்படாம தலையாக்கப்படட்டும், கடன் வாங்காம கடன் கொடுக்கட்டும். அப்படி இந்த பிள்ளைகளை வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் நம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். இவங்க குன்றில் மேல் இருக்கிற பட்டணமாய் இருப்பார்களா, உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பார்களா, இவர்கள் தேசத்துக்கு உப்பாய் இருப்பார்களாக. நீர் அப்படி செய்து விட்டு நன்றி. இவர்கள் உலகத்தில் எந்த காரியத்துக்குள்ளும் போகாம தங்களை காத்து கொள்ளட்டும், பரிசுத்தமாய் வாழட்டும், தேவ சித்தம் செய்யட்டும். ஆசீர்வதிக்கிறேன். பெற்றோர்களையும் நிறைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க, மேல் மாடியில் இருக்கிறாங்க, அவங்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியன் சிறப்பாய் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.